ஒரு நாள் முழுவதும் ஓடி உழைத்துவிட்டு இரவில் படுக்கைக்குச் செல்லும்போது நம் மனதில் ஒருவித பாரம் இருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இன்று நான் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? ஒருவேளை இதுதான் என் கடைசி இரவு என்றால் மறுமையில் என் நிலை என்ன? போன்ற கேள்விகள் நம் நிம்மதியை குலைக்கிறதா? அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வெறும் 10 நிமிடங்களில் உங்கள் பாவங்களை மன்னித்து மரணத்திற்குப் பின்னான வாழ்விலும் பாதுகாப்பைத் தரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த 2 பொக்கிஷங்களைப் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். இரவில் தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய சில அமல்கள். அதில் மிக மிக முக்கியமான 2 அமல்கள். குர்ஆனின் 2 அத்தியாயங்களை ஓதுவது. இந்த 2 சூறாக்களையும் ஓத அதிகபட்சம் 10 முதல் 15 நிமிடங்கள்தான் ஆகும். ஆனால் இதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கும் பலன்கள் அளவற்றவை. அது நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. இந்த உலகத்திலும் மரணத்திற்குப் பிறகும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அந்த 2 சூறாக்கள் சூரா அல் முல்க் மற்றும் சூரா யாசின். வாருங்கள், இந்த 2 பொக்கிஷங்களின் சிறப்புகளைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்கப் போவது சூரா அல் முல்க். குர்ஆனின் 67வது அத்தியாயம். இதை தபாரக் அத்தியாயம் என்றும் அழைப்பார்கள். இந்த சூறாவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இதை ஓதுபவர்களை கப்ருடைய வேதனையிலிருந்து இது பாதுகாக்கும். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். மரணத்திற்குப் பிறகு ஒரு மனிதன் தனிமையில் சந்திக்கும் முதல் இடம் கப்ரு என்னும் கல்லறைதான். அந்த இருளான தனிமையான இடத்தில் நம்முடைய நல்ல அமல்களைத் தவிர வேறு எதுவும் நமக்கு துணையாக வராது. அங்கு நடக்கும் விசாரணையும் அதனால் ஏற்படக்கூடிய வேதனைகளும் மிகவும் கடுமையானவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் கப்ருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்றால் அதன் கடுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொடிய வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமாக சூரா அல் முல்க் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக குர்ஆனில் 30 வசனங்களைக் கொண்ட ஒரு சூரா உள்ளது. அது தன்னை ஓதியவருக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும். அது தபாரக்கல்லதீ பி யதிஹில் முல்க் ஆகும். இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத் மற்றும் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு வழக்கறிஞரைப் போல அல்லாஹ்விடம் நமக்காக இந்த சூரா வாதாடும். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார் என்னை ஒவ்வொரு இரவும் ஓதி வந்தார். அதனால் இவரை மன்னித்துவிடு என்று அல்லாஹ்விடம் மன்றாடும். அடுத்து நாம் பார்க்கப் போகும் பொக்கிஷம் சூரா யாசின். குர்ஆனின் 36வது அத்தியாயம். இந்த சூரா குர்ஆனின் இதயம் என்று போற்றப்படுகிறது. எப்படி ஒரு உடலுக்கு இதயம் மிக முக்கியமோ அதேபோல் ஒரு விசுவாசியின் ஆன்மாவிற்கு உயிரூட்டம் கொடுப்பது இந்த சூரா. சூரா யாசினின் சிறப்புகள் பற்றி பேசும்போது பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி தூய்மையான எண்ணத்துடன் சூரா யாசினை ஓதுகிறாரோ அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாக அமையும் என்று. சுப்ஹானல்லாஹ். இரவில் தூங்கப் போகும் முன் இந்த சூராவை ஓதுவதன் மூலம் நம் பாவச் சுமைகள் நீங்கி ஒரு தூய்மையான உள்ளத்துடன் உறங்கச் செல்கிறோம். இது எவ்வளவு பெரிய நிம்மதி! இமாம் கஸ்ஸாலி போன்ற பெரும் அறிஞர்கள் கூறும்போது இந்த சூரா ஓதப்படும் இடத்தில் அல்லாஹ்வின் அருள் இறங்குவதாகவும் தேவைகள் நிறைவேற்றப்படுவதாகவும் துன்பங்கள் நீங்குவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் மரணத் தருவாயில் இருப்பவர்களுக்கு அருகில் சூரா யாசின் ஓதும் பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது. அது அவர்களின் ஆன்மா பிரிவதை எளிதாக்கும். மேலும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கருணையை நினைவூட்டும் என்று நம்பப்படுகிறது. குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்பட்ட இந்த அத்தியாயம் கவலையால் வாடிப்போன நம் இதயங்களுக்கு ஓர் அருமருந்து. பாவச் சுமையால் பாரமான உள்ளங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் ஊற்று. உலகக் கவலைகளால் சோர்ந்து போய் அமைதியைத் தேடும் ஆன்மாக்களுக்கு இது ஒரு சாந்தி. ஆக, இரவில் சூரா அல் முல்க் ஓதுவதன் மூலம் கப்ரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பையும், சூரா யாசின் ஓதுவதன் மூலம் பாவ மன்னிப்பையும் மன அமைதியையும் நாம் ஒரு சேரப் பெற முயற்சி செய்யலாம். இந்த 2 சூறாக்களையும் ஓதுவது மறுமைக்கான நமது பயணத்திற்கு நாம் சேர்த்து வைக்கும் ஒரு சிறந்த சேமிப்பாகும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு எளிமையான வழிகளை காட்டியிருக்கிறான் பாருங்கள். நாம் நாள் முழுவதும் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் இரவில் தூங்கப் போகும் முன்
இந்த 15 நிமிடங்களை அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியாதா? தேவையற்ற விஷயங்களுக்காக மணிக்கணக்கில் மொபைல் போனில் நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் நம்மை படைத்த இறைவனுடன் பேச, அவனது வார்த்தைகளை ஓத நமக்கு நேரமில்லை என்பது எவ்வளவு பெரிய இழப்பு! வாருங்கள், இன்றிலிருந்து ஒரு உறுதியான முடிவெடுப்போம். இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு இரவும் தூங்கப் போவதற்கு முன்பு உலூ செய்து கொண்டு இந்த 2 சூறாக்களையும் ஓதாமல் உறங்க மாட்டேன் என்று ஒரு சபதம் ஏற்போம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஷைத்தான் தடுக்கப் பார்ப்பான். ஆனால் விடாமுயற்சியுடன் செய்தால் அல்லாஹ் இதை நமக்கு பழக்கமாக்கித் தருவான். சூரா அல் முல்க் கப்ரில் நமக்காகப் பேசும். சூரா யாசின் நம் இதயங்களுக்கு அமைதி தரும். இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நமது மரணத்திற்குப் பின்னான வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து இந்த 2 சூறாக்களையும் தினமும் ஓதும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கப்ரின் வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஓர் கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலைக் கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும்.